நாடாளுமன்றத்தில் நாளை மறுநாள் தாக்கல் செய்யப்படவுள்ள பட்ஜெட் தொடர்பாக முதலமைச்சர் எதிர்பார்ப்பில் இருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். நாடாளுமன்றத்தில் நாளை மறுநாள் தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் முதலமைச்சரின் எதிர்பார்ப்பானது தற்போது தகவல்களாக வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். 3 ஆண்டுகளாக விடுவிக்கப்படாமல் இருக்கும் சென்னை மெட்ரோ திட்ட நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் தன்னுடைய எதிர்பார்ப்பை தெரிவித்திருக்கிறார். தாம்பரம் செங்கல்பட்டு இடையே மேம்பால விரைவு சாலை திட்டத்திற்கான ஒப்புதல் தர வேண்டும் என்றும் நாளை மறுநாள் நடைபெற இருக்கக்கூடிய பட்ஜெட் தாக்கலில் இந்த அறிவிப்புகள் வெளியாக வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். நாளை மறுநாள் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இதில் தாம்பரம் செங்கல்பட்டு இடையே மேம்பால விரைவு சாலை திட்டத்திற்கான ஒப்புதல் தர வேண்டும் என்றும் 3 ஆண்டுகளாக விடுவிக்கப்படாமல் இருக்கும் சென்னை மெட்ரோ திட்ட நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். பாரி கார்த்திக், இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த அடிப்படையில் தமிழகத்துக்கு பல்வேறு திட்டங்களை ஏற்கனவே நிர்வகிக்கக்கூடிய திட்டங்களுக்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்று தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் 3 ஆண்டுகளாக விடுவிக்கப்படாமல் இருக்கும் இந்த சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான நிதி, அதே போல தாம்பரம் செங்கல்பட்டு இடையே மேம்பால விரைவு சாலையை திட்டத்திற்கான ஒப்புதல், அதே போல 10 ஆண்டுக்கான வருமான வரிச்சுமை குறைக்கப்படும் என்று நடுத்தர குடும்பங்களின் எதிர்பார்ப்பு, மேலும் கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான ஒப்புதல், தமிழ்நாட்டில் ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மற்றும் புதிய ரயில்வே திட்டங்கள் விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்ற அதற்கான நிதியும் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும், மேலும் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டங்களின் கீழ் கட்டப்பட்ட வீடுகளுக்கான செலவு வரம்பை உயர்த்துதல், அதே போல இது போன்ற பல்வேறு மக்களின் எதிர்பார்ப்பை மத்திய அரசு உடனடியாக நிறைவேற்றும் என்று நம்புகிறேன் என்று தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அடிப்படையை தொடர்ச்சியாக தமிழக மக்கள் வெகுநாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய தாம்பரம் செங்கல்பட்டு இடையே இந்த மேம்பால விரைவு சாலை ஒப்புதல், அதே போல 10 ஆண்டுக்கான வருமான வரிச்சுமை குறைக்கப்படும் என்று நடுத்தர குடும்பங்கள் எதிர்பார்ப்பு, மேலும் முக்கியமான கோரிக்கையாக இருக்கக்கூடிய 3 ஆண்டுகளாக விடுவிக்கப்படாமல் இருக்கும் இந்த சென்னை மெட்ரோ திட்டத்திற்கான நிதி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் எதிர்பார்ப்பதாக, மேலும் இதை மத்திய அரசு உடனடியாக செய்து தர வேண்டும் என்றும் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் வருகின்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே பட்ஜெட் கூட்டத்தொடரிலே இதற்கான நிதி ஒதுக்க வேண்டும் என்றும், மேலும் பல்வேறு திட்டங்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் தற்போது முதலமைச்சர் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.